அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். நீண்ட நாட்களாக வரன் தேடியும் திருமணம் தள்ளி போகிறதா? இந்த 48 நாட்கள் பரிகாரம் உடனே பலன் தரும் என்பதை பற்றி இந்த பதிவில் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். திருமணம் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒன்றாகும். ஒருவரின் வாழ்க்கையை முழுமை பெற செய்வது திருமணம்தான் என்றே சொல்லலாம். அந்த திருமணம் பந்தம் சரியான முறையில் அமைவது மிக மிக முக்கியம். அதேபோல் அந்த திருமணம் சரியான வயதில் நடைபெற வேண்டும் என்பது எல்லோரும் நாம் நினைப்பதுதான். சிலருக்கு திருமணம் யாரும் எதிர்பாராத சமயத்தில் கூடி வந்து சட்டென்று முடிந்துவிடும். இன்றும் சிலருக்கு திருமணத்திற்கான முயற்சிகளை துவங்கியதும் முதல் வரனே சரியாக அமைந்து திருமணத்தில் முடிந்துவிடும் என்று சொல்லலாம். ஒரு சிலருக்கு திருமணம் என்பது எத்தனையோ வரன் பார்த்தும் பரிகாரம் பூஜை எல்லாம் செய்த பிறகும் தான் அமையும். ஆனால் ஒரு சிலருக்கோ என்ன காரணம் என்றே தெரியாமல் திருமணம் தள்ளி போய்கொண்டே இருக்கும். இதனால் தீராத மன உளைச்சல், கவலை ஆகியவை ஏற்படும். எத்தனையோ பரிகாரம் பூஜை எல்லாம் செய்தும் பலன் கிடைக்கவில்லை என்பவர்கள் எந்த மாதிரி பரிகாரத்தை செய்தால் உடனடியாக பலன் கிடைக்கும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். சகோதரிகளே, வாங்க பதிவுக்குள்ள போகலாம். சிலருக்கு பல காலமாக வரன் தேடி அலைந்தும் கோவில் கோவிலாக சென்று வழிபட்டும் ஜோதிடர்கள் சொன்ன பரிகாரம் அனைத்தையும் செய்தும் வரன் அமையாமல் திருமணம் தள்ளி போவதுண்டு. இப்படி திருமணம் தள்ளி போவதற்கு ஜோதிட ரீதியாக பல காரணங்கள் சொல்லப்படுகின்றதுங்க. பொதுவாக ஒருவரின் ஜாதகத்தில் களத்திரஸ்தானம் சரியாக இல்லை என்றால் திருமணத்தில் தாமதம், பிரச்சனை ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது. களத்திர ஸ்தானம் என்பது லக்னத்திற்கு 7வது இடத்தை குறிக்கும். இது திருமணம், கணவன் அல்லது மனைவியை குறிப்பதாகும். மிக முக்கியமான வீடான இந்த 7ஆம் வீடானது பாவ கிரகங்களிலால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதை களத்திர தோஷம் என்பார்கள். இப்படி களத்திர தோஷம் உள்ளிட்ட எந்த தோஷத்தால் பாதிக்கப்பட்டு அதனால் திருமணம் தள்ளி போகிறது என்றால் இந்த 48 நாள் பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் உடனடியாக பலன் தரும் என்றே இந்த பதிவில் சொல்லப்படுகின்றதுங்க. இப்படி திருமணம் தள்ளி போகிறது என்கிறவர்கள் 48 நாட்களுக்கு தினமும் ஒரு வாழைப்பூ வாங்கி அதில் உள்ள பூக்களை தனித்தனியாக உதிர்த்து அவற்றை கொண்டு ஒரு மாலையாக கோர்த்து கொள்ள வேண்டும். இந்த மாலையை எடுத்து சென்று அருகில் உள்ள பத்திரகாளி அம்மன் கோவில் இல்ல வாராகி அம்மன் கோவில் எது இருந்தாலும் அங்கு சென்று விரைவில் திருமணமாக வேண்டும் என உங்கள் பெயருக்கே அர்ச்சனை செய்து அம்மனுக்கு மாலையாக சாற்றுங்கள். இப்படி ஒரு நாள் கூட தவறாமல் 48 நாட்களும் நீங்கள் செய்தால் சீக்கிரமாக திருமணம் கூடும் என்று சொல்லப்படுகின்றதுங்க. இப்படி 48 நாள் பரிகாரத்தில் 48வது நாளான நாளன்று 9 கலசங்கள் எடுத்துக்கொண்டு அவற்றில் நவதானியங்களை போட்டு அவற்றின் மீது பச்சரிசியை போடுங்கள். அதற்கு மேல் 9 வாழைப்பூக்களை வாங்கி 9 கலசங்களின் மீதும் வைக்க வேண்டும். கோவிலில் உள்ள அல்லது ஏதாவது சாஸ்திரம் தெரிந்த புரோகிதரை வைத்து கணபதி ஹோமம் அல்லது வள்ளி தெய்வ சேனா சுப்பிரமணிய ஹோமம் இவற்றில் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டுங்க. பூஜைகள் அனைத்தும் செய்து முடித்த பிறகும் 9 கலசங்களில் உள்ள வாழைப்பூக்களை பூக்களையும் உதிர்த்து 9 மாலைகளாக கோர்த்து கொள்ளுங்கள். இந்த மாலைகளை எடுத்து சென்று அதே அம்மன் கோவிலில் உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து அம்மனுக்கு சாட்ட வேண்டுங்க. இந்த 48 நாள் பரிகாரங்கள் முடிந்தவுடன் அதன் பிறகு திருச்சி சமயபுரம் அருகில் உள்ள திருப்பைஞ்சலி ஸ்ரீ லிவனேஸ்வரர் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை சென்று பணம் செலுத்தி திருமண பரிகார பூஜை செய்துவிட்டு வந்தால் விரைவில் திருமணம் கைகூடும். திருப்பைஞ்சலி கோவிலில் தல விருட்சமாக வாழை மரம் ஒன்று உள்ளது. இந்த கோவிலில் உள்ள கல்வாழையில் விளையும் பழம் இறைவனுக்கு மட்டுமே படைக்கப்படும். இது சாமானிய மனிதர்கள் எல்லாம் இதை உண்ணக்கூடாதுங்க. மற்ற ஊர்களில் வாழை மரத்தை வெட்டினால் அது மீண்டும் துளிர்விட்டு வளரும். ஒரு வாழை கன்றினை வைத்தால் அதிலிருந்து பல கன்றுகள் வர துவங்கிவிடும். இதனால் தான் பெரியவர்கள் வாழ்த்தும் போது கூட வாழை உதாரணம் காட்டி வாழையடி வாழையாக என சொல்வார்கள். நாம் அதை பார்த்திருக்கோம். ஆனால் திருப்பைஞ்சலி தலத்தில் வாழையை வெட்டினால் மீண்டும் துளிர் விடாதுங்க. இது ரொம்பவும் அதிசயம். இந்த தலத்தில் மட்டுமே நடக்கின்றது. அதனால்தான் இருமணம் தடை உள்ளவர்கள் இந்த தலத்திற்கு வந்து வழிபட்டால் விரைவில் திருமணம் நடக்கும் என சொல்லப்படுகிறது. சகோதரிகளே, இப்படி 48 நாள் பரிகாரத்தை நீங்கள் செய்து இனிதே வளம் பெற்று நலமுடன் வாழ்க சகோதரிகளே. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.